நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. நள்ளிரவில் நடைபெறும் புத்தாண்டு வழிபாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். ஹர்ஷினி, 2024 ஆங்கில புத்தாண்டு இன்று இரவு 12 மணிக்கு பிறக்க இருக்கிறது. 2024 புத்தாண்டை வரவேற்பதற்காக உலக மக்கள் அனைவரும் தயாராகி வருகின்றனர். குறிப்பாக சுற்றுலா தலங்களுக்கு நண்பர்கள், உறவினர்களோடு, குடும்பத்தினருடன் சென்று புத்தாண்டை கொண்டாடுவதற்கு மக்கள் ஆவலாக உள்ளனர். அந்த வகையில் தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக வேளாங்கண்ணி அமைந்துள்ளது. இங்கு கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கக்கூடிய புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் அமைந்துள்ளது. மேலும் கடற்கரை நகரமாக விளங்கக்கூடிய வேளாங்கண்ணி ஆன்மீக நகரம் மட்டுமில்லாமல் பொழுதுபோக்கு சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இதனால் பக்தர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் வருகையும் ஆண்டுதோறும் அதிக அளவில் இருக்கும். அதே போன்று வேளாங்கண்ணியில் புத்தாண்டு நிகழ்ச்சி வழக்கமாக உற்சாகமாக களை கட்டும். பேராலயத்தில் இன்று இரவு நடைபெறும் கூட்டு பிரார்த்தனையில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காகவும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காகவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணிக்கு படையெடுத்து உள்ளனர். தங்களது நண்பர்கள், உறவினர்களோடு வருகை தந்து குடும்பமாக சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் வேளாங்கண்ணி பேராலயம், கடற்கரை சாலை, நடுத்திட்டு, பழைய மாதா கோயில் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக கடலில் குடும்பத்தோடு உற்சாகமாக குளித்தும் செல்ஃபி எடுத்தும் விடுமுறை கழித்து வருகின்றனர். மேலும் மேல்மருவத்தூர், பழனி, சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களும் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்து செல்வதால் கூட்டம் களை கட்டியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகம் உள்ளதால் கடலில் குளிக்கும் போது அசம்பாவிதங்கள் தடுக்கும் விதமாக 50க்கும் மேற்பட்ட கடலோர காவல்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவட்ட காவல்துறை சார்பிலும் 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்துள்ளதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.